இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விசுவாசம் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 1 அதிகாரம் 7 வசனம் இப்படி சொல்லுகிறது: அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யாக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது உண்மையாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு சோதனைகள் உண்டு என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும். வேதாமத்திலும் யோபு சோதிக்கப்பட்டார், ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட பின்பு என்ற வார்த்தைகளை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நமக்கு பலவிதமான சோதனைகள் காணப்படலாம் அல்லது உபத்திரவங்கள் காணப்படலாம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் என்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நிந்திக்கப்படுகிற ஒரு அனுபவமாய் காணப்படலாம். எந்த ஒரு அனுபவமாய் இருந்தாலும் நான் மிகுந்த பொறுமையோடு கூட கர்த்தராகிய ஆண்டவரை விசுவாசித்து காத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கின்ற பணியிலே நாம் துன்பப்படுத்தப்படலாம். ஒருவேளை நம்மை பலவிதமான சித்திரைகள் செய்கிற நபர்களாக கூட இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் நான் சோதிக்கப்படுகையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகையில் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ சோதனையின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கலாம், அல்லது உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உன்னை நிந்திக்கிறவர்களாக காணப்படலாம், அல்லது நீ அவமானத்தையும் நிந்தையையும் கேலியையும் சகித்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு எப்பொழுது எனக்கு உதவி செய்வார் என்று நீ காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். வேதம் சொல்லுகிறது, நீ பொறுமையோடு கூட காத்திருக்கின்ற பொழுது உன் விசுவாசம் உனக்குள்ளே பூரணப்படுகிறது. இந்த உலகத்திலே ஒரு பலவிதமான பாடுகளையும் வேதனைகளையும் நான் அனுபவித்தாலும் ஆண்டவராகிய தேவன் எனக்காக ஒரு வாடாத கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே நாம் பலப்பட வேண்டும். அந்த விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, விலையேறப்பெற்ற விசுவாசம் என்று நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட பொழுது, அடிக்கப்பட்ட பொழுது, நிந்திக்கப்பட்ட பொழுது, அவமானப்படுத்தப்பட்ட பொழுது அவர் வாய் திறவாதிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார். பொறுமையோடு காத்திருங்கள். அந்த பொறுமையிலே விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். உங்கள் விசுவாசம் விலையேறப்பெற்றது. ஒருவேளை இம்மைக்குரிய காரியத்திலே நீங்கள் துன்பப்படுத்தப்பட்டாலும் மறுமைக்குரிய காரியத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார், வாழாத கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தில் இன்னும் பலப்படுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நெருங்கி சேருங்கள். வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இன்னும் விசுவாசத்தை உறுதியாய் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவார். உங்களுக்குள்ளே ஒரு புதிய கிரியையை நடப்பிப்பார், புதிய செயல்பாடுகளை நடப்பிப்பார். நீங்கள் அதை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். நமது 2ஆம் வருகையிலே உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.